பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கடந்த நாட்களிலும் கூட அநேகரை தொட்டு பலப்படுத்தினார், விடுதலையாக்கினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் பொல்லாத வழிகளிலே, பாவம் நிறைந்த சூழ்நிலையில், கொலை பாதகத்தில், விபச்சார வேஷித்தன மயக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. குடிவெறியிலே, போதை மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். அவர்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியவில்லை. வெந்ததை தின்போம், வெறுமனை வாழ்வோம், விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொல்லாத மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கலகக்காரர்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலைகளில் இந்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு தரப்பட்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. இதை கேட்கிற நீங்களும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று, பரிசுத்த தேவனுக்கென்று ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, உயிர்களுக்கு மதிப்பில்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொலைகளும் கொலை பாதகங்களும் நிறைந்து காணப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அநேக யுத்தங்களிலே ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை சீற்றங்களிலே மடிகிறார்கள், கொள்ளை நோய்களுக்கு மடிகிறார்கள், பலவிதமான வஞ்சனைகளிலே அவர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். மந்திர சூனியங்களினால் பாதிக்கப்பட்டு மறிக்கிறாங்க, வியாதிகளிலே மறிக்கிறாங்க. மனுஷன் ஏன் பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நோக்கமில்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கின்றான். மரித்தால் எங்கே போவான் என்று சொல்லி அவனுக்கே தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவன் பிதாவின் இடத்திற்கு வரமாட்டான் என்று சொன்ன வார்த்தையின்படி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி மறு உலகை காண்பிக்கும்படி, பரலோக ஜீவியத்தை கொடுக்கும்படிக்கு உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்த விரும்புகின்றார். கேட்க மனதாக இருந்தால் உங்கள் செவிகளை சாய்த்து கேளுங்கள். நிச்சயமாகவே ஒரு மனமாற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கின்றார். அவர் உங்கள் மத்தியிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகின்றார். தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறார். இதை கேட்டு மனம் திரும்புகிற யாவருக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாக போகின்றது. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஜென்மத்திற்கும் சேர்த்து வைக்கிறார். தலைமுறையாக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் சேர்த்தது நிமித்தமாக அவனுடைய எல்லா விதமான தானியங்களும் நிறைவாய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவன், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எனக்கு யாரும் தேவையும் இல்லை, நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தின் பின்னாலே அதனுடைய எல்லா விதமான தாங்குதலினாலே நான் தலைமுறையாக வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். மனுஷன் எப்படி தான் இருக்கிறான்? உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எதையும் செய்து கொண்டிருக்கிறான். அநேகரை கொள்ளையடிக்கிறான், ஏமாற்றி வஞ்சனை செய்து அவைகளை பறித்து கொள்ளுகிறான், வழிப்பறி செய்கின்றான், கொலை செய்து மனுஷருடையதை எடுத்துக்கொள்ளுகிறான். எப்படியாகிலும் அவன் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஏமாற்றி அநேக தொழில்களை செய்து இந்த உலகத்தில் அவன் எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்கிறான். அநேகர் இன்றைக்கு எந்த ஒரு தொழில் செய்தாவது விபச்சாரம் செய்து அநேகர் பிழைக்கிறாங்க, வேஷித்தனம் பண்ணி பிழைக்கிறாங்க. இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுடைய விபச்சாரங்கள் பெருகி போனது. இளைஞர்கள் ஓடி இரவெல்லாம் விழித்திருந்து அவருடைய வலையிலே விழுகிறார்கள். பணத்தை கொண்டு போய் கொடுத்து தங்களுடைய சரீரத்தையும் கெடுத்து, ஆத்மாவையும் கெடுத்து, தங்களுடைய ஜீவியத்தில் கரைகளை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கி பரிசுத்தத்தை இழந்து காணப்படுகின்றார். எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்து காணப்படுகிற பொல்லாத உலகத்திலே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை இப்படிப்பட்ட பாவங்களினாலே, அக்கிரமங்களினாலே, மீறுதல்களினாலே உங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் மனதாய் இருந்தால்
இன்றைக்கு இந்த சத்தத்துக்கு நேராய் செவி கொடுங்கள். எனக்கு அருமையான நண்பர்களே, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது அரிதாயிருக்கும் என்று இயேசு சொன்னதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்ய மயக்கம் பெருமையை கொண்டு வந்துவிடும். ஐஸ்வர்ய மயக்கம் ஆண்டவரை தேட மனதாக இருக்க விடாது. பக்தியை எடுத்து போட்டு விடும். நான் சொல்லுகிறபடி தான் ஊழியக்காரனும் கேட்கணும், நான் சொல்லுகிற பிரகாரம் தான் அந்த உலகமே நடக்கணும்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே வந்துவிடும். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் எப்படி ஐஸ்வர்யவான்கள் உலகத்தை இயக்குவார்களோ அதே போல தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் அவர்கள் இயக்க தொடங்குகிறார்கள். சபையை அங்கே இயக்குகிறார்கள். தன்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள், கிராமத்தில் இருக்கிறவர்கள் என்னை தான் கனம் பண்ணணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து அநேகர விலைக்கு வாங்கி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். உனக்கு புத்தி இல்லையே என்று சொல்லுகிறார். அவைகளை ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புவார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்த ஆண்டவர் விரும்புவார். யார் இந்த உலகத்திலே பிசாசு போராட்டம் நிறைஞ்ச சூழ்நிலையில் ஏவல்கள், பில்லி சூரியங்கள், மந்திரவாதங்கள் செய்து முன்னேறுகிற மனிதனை இழுத்து கீழே தள்ளணும், கொல்லணும், அழிக்கணும்னு சொல்லி போராடுகிற இந்த பொல்லாத சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை, இந்த உலகத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் சம்பாதித்த மனுஷனை யார் காப்பாற்றுவார்? தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் காப்பாற்றுவார். என்னுடைய ஊழியத்தில் கூட அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். வரும்பொழுது வெறுமையாய் வருவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்த பின்பதாக நிறைவான ஐஸ்வர்யம் அவர்களுக்கு வரும். தொடர்ந்து அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து ஊழியம் செய்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களை சுற்றிலும் தூதருடைய பாதுகாவலை இயேசு கிறிஸ்து வைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் கனிமணி போல காத்துக்கொள்வார். ஆனால் ஐஸ்வர்ய மயக்கத்தில் விழுந்து போனவர்களோ கைவிடப்பட்டு போவார்கள். பிசாசனுடைய வஞ்சனையிலே சிக்கி ரட்சிப்பை இழந்து பழைய பாவங்களுக்குள்ளே போய் சிக்குண்டு அவர்கள் நரக ஆக்கினைக்கு நேராக ஓடுவார்கள். மனிதன் தான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நிதானிக்க தவறி போகிறான். அவனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகின்ற மலருக்கு ஒப்பாக இருக்கிறான். புல்லில் உள்ள பூவுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, பெருமை பாராட்டும் பொழுது தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களை தாழ்த்த தொடங்குங்கள். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தால் அந்த ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று பயன்படுத்தி அதனால் உங்கள் செல்வங்களும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அமுக்கி குலுங்கி சரிந்து விழத்தக்கதாக திரும்பி மடியிலே அளந்து போடப்படும். பரலோக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனுடைய வேதனை வராது. மற்றவர்களுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் வியாதி வந்து விட்டால், சுகர் வந்து விட்டால், ப்ரெஷர் வந்து விட்டால் அவன் என்னத்தை சாப்பிட போகிறான்? பணம் இருக்கும், மதிப்பு புகழ்ச்சி இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நீ தேடும் நிம்மதி இயேசு கிறிஸ்துவே தருகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, உன் ஐஸ்வர்ய மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறாயோ? கடைசி காலத்தில் நான் ஜென்மத்திற்கும் சேர்த்துட்டேன், தலைமுறையாக எனக்கு சொத்து இருக்குது, என் செல்வம் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அதை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ? இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? என்னை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் கேட்டார். உலகத்தின் மயக்கத்தில், சினிமா மோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இளமை நாட்களிலே, வாலிப நாட்களிலே, என்னுடைய 24வது வயதில் இயேசு கேட்டார். என் நண்பனோடு சினிமாவுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? 3 தடவை கேட்டார். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இப்படியே ஆகிலும் மனம் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆக்சிடென்ட் மூலமாக என்னுடைய நட்பு பிரிந்தது. ஆனால் கொஞ்ச நாள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன். மறுபடியும் உலகத்துக்குள்ளே போனேன். மறுபடியும் என்னுடைய 35வது வயதில் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். மரணக்கட்டில் இருந்து என்னை விடுவித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பதாக பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விசேஷித்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார்.
அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி கிருபையின் வரங்களையும் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். உங்களையும் அப்படியே ஆண்டவர் மாற்றுவார். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றார். அறிவியல் உலகத்தில் அநேகர் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்தவர்கள் கூட தேவன் இல்லை என்று சொல்லி இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போகாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும் வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற கடைசி கால சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தி அடைந்தால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வையாதிருங்கள். தேவன் மேலே வையுங்கள். பரலோக ராஜ்யத்தின் மேல் வையுங்கள். ஆத்துமாக்கள் மேல் வையுங்கள். ஆத்தும ஆதாயம் செய்ய பிரயாசப்படுங்கள். ஞானம் உள்ளவன் ஆத்தும ஆதாயம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் ஆத்துமா ஆதாயம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அந்த ஓமையில் அதுதான் சொல்லுகிறார். உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஒருவன் சம்பாதிக்கிறான், அதை இன்னொருவன் அனுபவிக்கிறான். பிரசங்கியிலே சாலமன் ஞானி புலம்புகின்றான். நான் சேர்த்து வைக்கிறேன், அதை இன்னொருவன் வந்து அனுபவிக்கிறான். அதனால் ஒரு மேன்மையும் இல்லை. எல்லாம் மாயை தான். இந்த உலகத்திலே இளமை மாயை தான், அழகு மாயை தான், கலராக இருக்கிறதும் மாயை தான். அநேகர் உங்களை புகழும் பொழுது அது வஞ்சனையாய் மாறுகிறது. நீங்கள் விழுந்து பாவத்திலே சிக்குண்டு அதற்கு அடிமையாய் வாழும் பொழுது, பிசாசுக்கு அடிமையாய் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் சந்தோஷமாய் இருப்பது போல தோன்றும். ஆண் நண்பர்களை வைத்துக்கொண்டு பெண்கள் சுற்றித் திரிவதை பட்டணங்களிலே பார்க்கின்றோம். கிராமங்களிலேயும் ரகசிய பாவங்களை பார்க்கின்றோம். ஒரு ஆண் 10 பெண்களோடு தொடர்பில் இருக்கிறதை இந்த 4 நாட்களிலே பார்க்கின்றோம். என்ன ஒரு பாவம் நிறைந்த சூழ்நிலை! என் கருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்குது, அநேக ப்ரைவேட் கம்பெனிஸில் போய் சேர்ந்து அரசு உத்தியோகங்களை வாங்கி கொண்டு மனம் போல் சுற்றி திரிகிறார். குடித்து வெறித்து சாராயத்தை பெண்களுமாக ஆண்களுமாக உட்கார்ந்து குடிக்கிற பொல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு அது ஒரு பாவமாகவே எண்ணப்படுவதில்லை. பாவத்தை பாலை போல பருகி கொண்டிருக்கிற பொல்லாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காய் மரித்தார். பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். இதை விசுவாசித்து அவருடைய பாதையிலே, நித்திய ஜீவ பாதையிலே புத்தியுள்ள ஜனங்கள் நடக்கிறாங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்திருந்தும் புத்தி இல்லாத 5 கன்னிகளைப் போல கையிலே தீவட்டியை வைத்திருந்தோம், வேத புத்தகத்தை வைத்திருந்தோம், எண்ணெய் இல்லாதபடி பரிசுத்த ஆவி இழந்தவர்களாக இந்த உலகத்திலே ஆயத்தம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகின்றார். அவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அதற்கு இஸ்ரவேலிலே நடக்கின்ற யுத்தங்கள் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற நாளிலே அங்கே அந்தி கிறிஸ்து வந்து விடுவார். அதற்கு முன்பதாகவே இரகசிய வருகை இருக்கும். எனவே அப்படிப்பட்ட கடைசி சூழ்நிலைகளிலே நாம் இருக்கின்றதுனாலே, வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு நேராய் மனம் திரும்புவோம். உலகத்தின் மயக்கத்திலே கிடக்க வேண்டாம். இயேசு சொன்னார், உலகத்திற்கும் எனக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் எனக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தை நேசித்தால் என்னை விட்டு விடுவாய். என்னை விட தாயையாவது தகப்பனையாவது மகனையாவது மகளையாவது அதிகமாய் நேசித்தால் நீ எனக்கு லாய்க்கில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவையே பிரதானம் என்று சொல்லி ஓடுவோம். அவருடைய அன்பையே நாடுவோம். மற்ற எல்லா அன்பும் அது மாயை. உங்களுக்கு ஒரு வியாதி வந்து படுத்து விட்டால், அதிகமான பொருட்செலவு ஏற்பட்டால் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் இருப்பதை காட்டிலும் உலகத்தை விட்டு கடந்து போனால் நலம் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட உலகத்திற்காக, அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் இருக்கிற, அன்பு குறைந்து போன, அன்பு தணிந்து போன சூழ்நிலையில் இருக்கிற உறவுகளுக்காக நீங்கள் வாழ்நாளை செலவு செய்து ஓடுகிறீர்கள், அதிக பிரயாசம் எடுக்கிறீர்கள். உங்களுக்கு என்று எதையும் சேர்த்து வைக்காமல் உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிறீர்கள். கடைசி நாட்களில் உங்களை அவர்கள் கவனிக்கப் போவதும் இல்லை. கடைசி நாட்களிலே பெற்றோரை கவனிக்கிற பிள்ளைகள் வெகு சொற்பம்தான். தேவனுக்கு பயந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமேன்னு சொல்லி பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகள் சொற்பமான பிள்ளைகள் தான்.
இவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஓடுகிற இந்த கடைசி கால சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னை நம்ப, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு. இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்திருக்கின்ற நீதி பரலோக ராஜ்யம். இந்த உலகத்திலேயும் அவர் நமக்கு தந்திருக்கின்ற நீதி பரிசுத்தமான ஜீவியம், ரட்சிப்பு, இந்த உலகத்தின் பாவம் மரணத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பு, மறு உலகத்திலேயே நித்திய காலமாய் வாழுகின்ற கிருபை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் பாவத்தின் மேல் கோபம் வைத்து பாவத்தை விட்டு தூரமாய் விலகி ஓடி எதிர்த்து நிற்கிறதுல இரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். பாருங்கள், இந்த உலகத்தில் சேகரிக்கப்பட்ட எந்த ஒரு பொன்னும் வெள்ளியும் பொருளும் அது நிரந்தரமாக நம்முடைய கையில் இருப்பதில்லை. நாம் வரும் பொழுதும் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுதும் ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. ஒரு வாலிபன் மரித்தான். கடைசி வரையிலும் உற்றார் உறவினர்கள் அழுதார்கள், நண்பர்களும் அழுதார்கள். ஆனால் மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு முன்னால் அவனுடைய உறவினர் ஒருவர் சொன்னார், அவன் கையில் 1 பவுன் மோதிரம் போட்டிருக்கிறான் என்று சொல்லி. நெஞ்சில் அடித்து அடித்து அழுத நண்பர் அவர்தான் அந்த மோதிரத்தை கழட்டி எடுத்தார். அவ்வளவுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ளாத மனுஷன் எவ்வளவு ஆட்டம் போடுகிறான். தன்னுடைய செல்வத்தை குறித்தோ, சம்பத்துக்களை குறித்தோ, சொத்துக்களை குறித்தோ, தன்னுடைய பிள்ளைகள் அப்படி வாழுகிறாங்க, இப்படி படிச்சுட்டாங்க, இவ்வளோ முன்னேறிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய அழகை குறித்தோ, உங்கள் ஆரோக்கியத்தை குறித்தோ, உங்களுடைய 6 பேக்ஸ் இப்படி இருக்குது, என்னுடைய சரீரம் கட்டுமஸ்தாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய சரீரத்தை குறித்தோ நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒருவன் மேன்மை பாராட்ட விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அவரே கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்தவர். சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அதை தெளிவாய் புரிந்து வைத்திருந்தார். பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அதிகமாய் கற்றறிந்தவர், அதிகமாய் கல்விகளை கற்று யூனிவர்சிட்டியில் அவர் டிகிரி வாங்கி வைத்திருந்த ஒரு நல்ல ஒரு புத்திசாலி. ரோம அரசாட்சியிலே அவன் ஒரு அதிகாரியாக உயர்ந்த நிலைமையில் இருந்தவன். வேதங்களை கற்று அறிந்தவன். வேத பாடங்களை அவன் முழுமையாய் அறிந்திருந்தான். நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை முழுமையாய் அறிந்திருந்தான். ஆனாலும் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்காது இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை, பரலோகம் இல்லை, மீட்பு இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாம் நிச்சயமாய் நரகத்துக்கு சென்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே இலவசமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறது. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள். இந்த உலகத்திலே பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நாவிலே விஷம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 58:4 சொல்லுகிறது, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. மனுஷருடைய நாவிலே விஷம் இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தையானது விஷம் நிறைந்ததாய் காணப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட மனுஷருக்காக நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்நாளை வீணாளை கழிக்க வேண்டும்? உங்களுக்கு அன்பாய் இருக்கிறவர்கள் வெகு சொற்பம், ஆதரவாய் பேசுகிறவர்கள் வெகு சொற்பம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பாவிட்டால் உண்மையான அன்பை யாரும் வெளிப்படுத்த முடியாது. உண்மையான அன்போடு கூட உங்களை ஆதரவாய் பேசி வழிநடத்த முடியாது. பொல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புலம்பல் 1:6 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். அழகு மாயை. அழகு ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகும். மண்ணில் புதைக்கப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு கிளியோபாட்ராவும் அவள் மண்ணில் புதைக்கப்பட்டு அழகான பிணம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவளுடைய கல்லறையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். உங்களுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டி
என்னை அநேகர் சுற்றி வருகிறார்கள் என்று சொல்லி மதிமயக்கத்திலே விழுந்து கிடக்கிறாயோ எனக்கு அருமையான சகோதரியே, உன் கணவனுக்கு துரோகம் செய்து அநேக நண்பர்களை வைத்து கொண்டிருக்கிறாயோ, மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, மனம் திரும்ப. இதோ நாள் வருகிறது, ஆண்டவருடைய ரகசிய வருகை வருகிறது. சத்தியத்தை அறிந்திருந்தும் நியாயத்தம் இல்லாமல் இருந்தால் கைவிடப்படுவாய். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீ பரலோகம் செல்லுவதற்கு ஆயத்தப்படு சகோதரியே. உன் பாவங்களை அறிக்கையிடு. அது செவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக மாறிப்போகும். இயேசு கிறிஸ்து எந்த பாவியானாலும் தள்ள மாட்டார். எப்படிப்பட்ட அருவருப்பிலே கிடக்கிற விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, கொலை பாதகத்திலே கூலிப்படையாக கூட நீ இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ மனம் திரும்பினால், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும், இந்த உலகம் வேண்டாம், உம்மோடு நித்திய காலமாய் நான் வாழ வேண்டும், நீ ரகசிய வருகையில் வரும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி உங்களுடைய எல்லா போதை மயக்கத்தில் இருந்தும் விடுதலையாக மனம் திரும்பி ஜெபியுங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். துரோகம் செய்த பொழுதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், கல்வாரியை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், அதிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சொட்டு சொட்டாக இரத்தம் முழுவதையும் சிந்தி மறித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை உங்கள் பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். காயப்பட்ட உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிங்க ராஜா. பாவத்தில் இருந்து நான் மனம் திரும்ப விரும்புகின்றேன் என்று சொல்லி உண்மையாகவே மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட மனதாயிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவுங்கப்பா. இயேசு மகாராஜா, இன்றைக்கும் கூட இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இயேசுவே நிரந்தரமானவர். அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யமே நிரந்தரமானது என்று சொல்லி உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுவிட்டு, ஐஸ்வர்ய மயக்கத்தையும் விட்டுவிட்டு, தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கிறேனே என்று சொல்லி அந்த பெருமையை விட்டுவிட்டு, இன்றைக்கு நான் என்னை தாழ்த்துகிறேன், இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி, என் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, அவங்களை ரட்சிங்கப்பா, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் என் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் யாவருக்கும் நீர் மறுஉத்தரவு கொடுக்கிற தேவன். என் பிதாவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று இன்றைக்கு மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிங்க ராஜா. பாவம் கொண்டு வந்த வியாதியின் கட்டில் இருந்து அவர்களை விடுதலையாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பிசாசினுடைய வஞ்சனையிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். மந்திரவாதிகளாக இருந்தாலும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே விடுவீங்க, காத்துக்கொள்ளுங்க, அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.
உள்ளம் வந்து தேற்றல் செய்கோவி. உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த நேசர் வடிவாய். பாவ ஆசை எல்லாம்